இங்கிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிரா 2 விக்கெட் வித்தியாசத்துல த்ரில்லா ஜெயிச்சு ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 செமிஃபைனலுக்கு அதிகாரபூர்வமா இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப பரபரப்பான இந்த சூப்பர் 8 போட்டி 2026 பிப்ரவரி 24 அன்னைக்கு இலங்கையில இருக்கிற காண்டிபல்லேகலே சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்துச்சு. அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் நிர்ணயிச்ச டார்கெட்டை இங்கிலாந்து 5 பந்துகள் மிச்சமிருக்க வெற்றிகரமா சேஸ் பண்ணிடுச்சு. இந்த மேட்ஸோட திருப்புமுனையே இங்கிலாந்து கேப்டன் ஹாரி ப்ரூக் அடிச்ச அசத்தலான சதம்தான். வெறும் 51 பால்ல மிரட்டலான 100 ரன்கள் அடிச்சு தனியாளா தன்னோட டீமை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போனாரு. அவரோட அந்த மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் தான் இங்கிலாந்துக்கு இருந்த ஒரு கடினமான ஆரம்பத்தை தாண்டி வர உதவியது. இதன் மூலமா இந்த டோர்னமெண்டோட செமிஃபைனலுக்கு போற முதல் டீமாவும் இங்கிலாந்து மாறிடுச்சு. பவுலர் லியாம் டாவ்சனும் முக்கியமான பங்களிப்பை கொடுத்தாரு. 24 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தி பாகிஸ்தானை ரொம்ப கட்டுப்படுத்தினாரு. ஆனா மேட்ச் ஆரம்பத்திலேயே இங்கிலாந்துக்கு ஒரு பின்னடைவு வந்துச்சு. ஃபில் சால்ட் கோல்டன் டக் ஆகி வெளியில போனாரு. இது இந்த போட்டியில இருந்த கடுமையான அழுத்தத்தையும் தனிநபர் ஆட்டங்களோட முக்கியத்துவத்தையும் நல்லா புரிய வச்சுச்சு. டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி முதல்ல பேட் பண்ண முடிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 20 ஓவர்ல 9 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்கள் எடுத்தாங்க. துவக்க வீரர் சாகிப்சாதா ஃபர்ஹான் 45 பந்துகளில் 63 ரன்கள் குவித்து அணியின் ஸ்கோரை தாங்கி பிடிச்சார். ஃபர்ஹான் சிறப்பா விளையாடினாலும் பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் விழுந்துச்சு. சாம் அயூப்பை ஜோப்ரா ஆர்ச்சர் வெளியேத்த கேப்டன் சல்மான் ஆகாவ லியாம் டாவ்சன் அவுட் ஆக்கினார். ஃபர்ஹான் பாபர் ஆசாமோடு சேர்ந்து 46 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. பாபர் ஆசாம் அதுல 25 ரன்கள் எடுத்தார். அப்புறம் ஃபக்கர் ஜமானோடவும் 49 ரன்கள் கூட்டணி அமைச்சாரு. ஃபக்கர் ஜமானும் 25 ரன்கள் எடுத்தார். ஆனா கடைசி கட்டத்துல பாகிஸ்தானின் ஆட்டம் நல்லா இல்ல. கடைசி 5 ஓவர்கள்ல 52 ரன்கள் மட்டும் எடுத்து 6 விக்கெட்டுகளை இழந்து பெரிய சரிவை சந்திச்சாங்க. இதனால அவங்க எதிர்பார்த்த பெரிய ஸ்கோரை எட்ட முடியாம போச்சு. இங்கிலாந்து பந்துவீச்சுல லியாம் டாவ்சன் அசத்தினார். 24 ரன்கள் மட்டும் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தான் கடைசி நேரத்துல அதிரடி காட்டுறதை தடுத்து நிறுத்தினார். ஜோப்ரா ஆர்ச்சரும் ஜேமி ஓவர்டனும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி பந்துவீச்சுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. 165 ரன் இலக்கை துரத்தி இங்கிலாந்து களமிறங்குனப்போ ஆரம்பமே அவங்களுக்கு ரொம்ப மோசமா அமைஞ்சது. பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர்கள் உடனே அவங்களுக்கு பெரிய சவாலா இருந்தாங்க. இன்னிங்ஸோட முதல் பந்துலையே ஷாஹீன் ஷா அஃப்ரிடி இங்கிலாந்து ஓபனர் ஃபில் சால்ட்டை கோல்டன் டக்ல அவுட் ஆக்க சேசிங் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய பதட்டம் தொத்திக்கிச்சு. அஃப்ரிடி தன்னோட மிரட்டலான பந்துவீச்சை தொடர்ந்து இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் ஜேக்கப் பெத்தேல்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை சடசட்னி எடுத்தார். இந்த ஆரம்ப விக்கெட்டுகள் பவர்பிளே ஓவர்களுக்குள்ளேயே இங்கிலாந்தை 35 ரன்னுக்கு 3 விக்கெட்னு திக்குமுக்காட வச்சுச்சு. உள்ள வந்த பேட்ஸ்மேன்கள் மேல பெரிய அழுத்தத்தையும் கொடுத்துச்சு. அதுக்கு அப்புறமும் கூட சவாலான நிலைமை தொடர்ந்தது. பாகிஸ்தான் ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக் வந்து டாம் பாண்டன் விக்கெட்டையும் எடுத்து இங்கிலாந்தோட கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டார். ரன்ரேட் எகிரிக்கிட்டே போக விக்கெட்டுகளும் சடசட்னு விழுந்துக்கிட்டு இருக்க இங்கிலாந்து இன்னிங்ஸ் ரொம்பவே சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இப்படி ஒரு ஆரம்பகட்ட சரிவுக்கும் நெருக்கடியான சூழலுக்கும் நடுவுலதான் ஹாரி ப்ரூக் களமிறங்கி தன்னோட முக்கியமான எதிர்த்தாக்குதலை ஆரம்பிச்சார். இன்னிங்ஸை நிலைநிறுத்தி இங்கிலாந்துக்கு மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டுவர அவர் முயற்சி செஞ்சார். இங்கிலாந்து கேப்டன் ஹாரி ப்ரூக் தன்னுடைய அசத்தலான தலைமைத்துவத்தாலும் மிரட்டலான பேட்டிங்காலும் பெரிய அழுத்தமான சூழ்நிலையில இன்னிங்ஸை கையில் எடுத்து ஒரு கலக்கலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. இங்கிலாந்து தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ப்ரூக் பாகிஸ்தான் பந்துவீச்சை துவம்சம் செஞ்சு வெறும் 28 பந்துகள்ல வேகமா அரை சதம் அடிச்சாரு. அவருடைய அதிரடியான அணுகுமுறை பவுண்டரி மழை பொழிய வச்சது. கடைசியில வெறும் 51 பந்துகள்ல ஒரு அதிரடியான சதத்தை விளாசினாரு. இந்த அற்புதமான இன்னிங்ஸ்ல 10 பவுண்டரிகளும் 4 பிரம்மாண்ட சிக்ஸர்களும் அடங்கும். இது அவருடைய நிதானம், பவர், அப்புறம் சரியான டைமிங் எல்லாத்தையும் அழகா காட்டியது. ப்ரூக் அடிச்ச இந்த சதம் வெறும் தனிப்பட்ட சாதனை மட்டும் இல்ல, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயல். T20 உலகக்கோப்பை சேசிங்ல சதம் அடிச்ச ஒரு சில முக்கியமான பேட்ஸ்மேன்கள் வரிசையில இவரையும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அவருடைய இந்த சிறப்பான ஆட்டத்துக்கு பிறகும் இங்கிலாந்து அணி கடைசி நேரத்துல ஒரு சிறு தடுமாற்றத்தை சந்திச்சது. முக்கியமான கடைசி ஓவர்கள்ல அடுத்தடுத்து சில விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்த கடைசி நேர விக்கெட் சரிவு அணி வெற்றி இலக்கை அடைய போராடிக்கிட்டு இருந்தப்ப இன்னும் பெரிய டென்ஷனை உண்டாக்கிச்சு. இந்த போட்டியோட அழுத்தமான தன்மையை இது தெளிவா எடுத்துரைத்தது. இந்த சூப்பர் 8 போட்டி செம த்ரில்லா முடிஞ்சதுங்க. கடைசி ஓவர்ல இங்கிலாந்து ஜெயிக்க வெறும் 3 ரன் தேவைப்பட்டுச்சு.
கடைசி நேரத்துல சில விக்கெட்கள் விழுந்தாலும் பாகிஸ்தான் வச்ச 165 ரன் இலக்கை இங்கிலாந்து அணி 19.1 ஓவர்லேயே அடிச்சு அசத்திட்டாங்க. இந்த முக்கியமான 2 விக்கெட் வெற்றியோட 2026 T20 உலகக்கோப்பை செமிஃபைனலுக்கு போறதை இங்கிலாந்து உறுதி செஞ்சிட்டாங்க. பாகிஸ்தான் அணிக்கு இந்த தோல்வி ஒரு பெரிய அடியா விழுந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போட்டி மழையால தடைபட்டு போனதால அவங்க போட்டிக்குள்ள தொடர்ந்து இருக்க இந்த வெற்றி ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. இப்போ தங்களுடைய இடத்தை உறுதி செஞ்ச இங்கிலாந்து அணி அவங்களுடைய கடைசி சூப்பர் 8 போட்டியில நியூசிலாந்தை சந்திக்க தயாரா இருக்காங்க. இங்கிலாந்தோட போராட்ட குணத்தையும் அழுத்தமான சூழ்நிலையில எப்படி சூப்பரா ஆடுவாங்கங்கிறதையும் இந்த வெற்றி காட்டுது. முக்கியமா ப்ரூக் அடிச்ச சதம் மற்றும் டார்ஷனோட பந்துவீச்சு மாதிரி சிறப்பான ஆட்டங்கள் இதுக்கு ரொம்பவே உதவிச்சு. இந்த மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பா அதிரடியா நடந்த ஒரு போட்டியா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். T20 கிரிக்கெட்டோட கணிக்க முடியாத பரபரப்பான தன்மையை இது தெளிவா காட்டுச்சு. இதன் மூலமா இங்கிலாந்து அணி தங்களுடைய உலகக்கோப்பை பட்டத்தை வெல்லும் கனவை நோக்கி இன்னும் ஒரு படி நகர்ந்துட்டாங்க.